ஏற்கனவே சாரலில் செல்லு நனைஞ்சு போச்சு. எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்களேன். ஹலோ மக்களே, இப்போ நம்ம நாமக்கல் டு கொல்லிமலை பஸ் பயணம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க நாமக்கல்லில் கொல்லிமலை பஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கு ரெடியாக இருக்குது பஸ்ஸு. ஆனால் 5:30 மணிக்கு தான் எடுப்பாங்க. நம்ம பொறுமையாக போகலாம். நம்ம போகிற வழியில் நாமக்கல் டு கொல்லிமலை என்னென்ன இடங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். முக்கியமாக மிளகு செடி தோட்டம் நிறையா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இடையில வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆகாயகங்கை அருவிக்கு போகிறோம். அப்புறம் 1196 படி ஆகாயகங்கை அருவிக்கு இறங்கணும். அது இறங்கி ஏறுற வீடியோ ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படின்னு. அப்புறம் நம்ம வந்துட்ட பிறகு பழங்கள் வாங்கினது, இயற்கை அங்காடி, மூலிகை பொருட்கள் வாங்கினது எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம கொல்லிமலை வந்தாச்சு மக்களே. வந்த உடனே நம்ம ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி நேரம் இங்கே தான் நம்ம போகிறோம். 30 ரூபா டிக்கெட்டு, 1196 படி, 1 கிலோமீட்டர் நீளம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெண்கள்லாம் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க, முடிஞ்சால் இறங்கலாம். இல்லை ரொம்ப முடியாதவங்க போகாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கிறங்க. நம்ம போயிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம அருவியை பார்த்தாச்சு. நம்ம குளிக்கல, சாரலே குளிச்சாச்சு. ஓகே, நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பாதி வெளியில் நிற்கிறோம் ஏறி. நம்ம அடுத்தடுத்து என்னென்னு பாருங்கள். பர்ச்சேசிங் பண்ணுற வீடியோ இது லாஸ்ட்டில் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஏற போகிறேன்னு தெரியல மக்களே. பாதி தூரம் ஏறியே நாக்கு தள்ளிடுச்சு. இன்னும் ஏறணும். எங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்களேன். எப்படி ஏறுறது? சூப்பராக இருக்குல்ல பாருங்களேன். அப்படியே பாருங்கள், கம்பிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய பள்ளத்தாக்குன்னு. அவ்வளோ அருமையாக இருக்குது. இல்லைந்து வர காற்று அவ்வளோ கூலிங்காக இருக்குது மக்களே. சரியான கூலிங்காக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மேலே ஏறுவோம். வேறு என்ன பண்ணுறது? ஒரு 4 பேர் வந்தாங்க, அவங்களும் ஏறி போயிட்டாங்க மேலே. நான் தான் காலையில் ஃபஸ்ட்டு 8:30 மணிக்கு நான் தான் இறங்குனது. யாருமே இல்லை, நான் தான் ஆளாக போனேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்தாங்க. 10 பேரில் ஒரு 4 பேர் ஏறிட்டாங்க. இன்னும் ஒரு 4, 5, 6 பேர்கிட்ட கீழே இருக்காங்க. என்ன ஆனாங்கன்னு தெரில. அவங்களும் இறங்க முடியாமல் இறங்கியிருந்தாங்க. திரும்ப எப்படி ஏற போகிறாங்கன்னு தெரில. பாருங்கள், 4 பேர் பாவம், அவங்கள ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க மகளே. ரொம்ப நேரமாக அவங்களும் இந்த படி ஏறிட்டு இருக்காங்க. படி அதை பார்த்துப்படி தான் எனக்கு ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். கொஞ்சம் உடம்புல பலத்தை ஏற்றிக்கிட்டு ஏறுவோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. இதில் ஒன்றும் பாதி தூரம் போகணும். மேலே கீழே பாதி தூரம் நான் ஏறி வந்திருக்கேன். கீழே அடியில் இருக்குது, பள்ளத்தாக்கில் இருக்குது அந்த என்னது ஆகாய கங்கை ஃபால்ஸ். நான் குளிக்கவுனா இல்லை, கொஞ்சம் நின்றதில் ஃபுல்லாகவே நான் ஈரமாயிட்டேன் மக்களே. இங்கே பாருங்கள், குளிக்கவே இல்லை, குளித்த மாதிரி ஆகிட்டான். ஏன்னா அவ்வளோ இல்லை, ஏற்கனவே சாரலில் செல்லு நனைஞ்சு போச்சு. இப்போ நான் குளிக்க போனோம்னா அப்போ நம்ம செல்லு பாதுகாக்க முடியாது.
நம்ம ஒரு ஆளாக தானே, சோலோ ட்ராவல் தானே நம்ம. அதனால் செல்லு நம்ம எங்கேயும் வைக்கவும் முடியாது. வச்சா அப்போ திருட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே. தர்பூசணி 20 தர்பூசணி 30, அன்னாச்சி 20. இது வேண்டாமா? ஆரஞ்சு 20 ரூபா. அது வந்து 1/2 கிலோ. இது வந்து சளிக்கு, கொழிஞ்சு பழம் சளிக்கு. அது வந்து கமல் ஆரஞ்சு கிலோ 100 ரூபா. சூப் வைக்கணுமா? சூப் வச்சு குடிக்கணும். கொய்யா நம்ம பழங்களை வாங்கிட்டு இப்போ கொல்லிமலை இயற்கை அங்காடி ஒரு கடைக்கு வந்திருக்கோம் மக்களே. மூலிகை பொருட்கள் நிறையா இருக்குது, எல்லாமே கிடைக்கும். மூலிகை சோப்பு வாங்கினேன், தேன் வாங்கினேன், அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, இந்த மாதிரி கிராம்பு, பட்டை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டேன் மக்களே. நான் வாங்கின வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் வாங்கிட்ட பிறகு தான் சும்மா வீடியோ எடுத்துருவேன் கடையை, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதோட நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.